அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி எல்லாருக்கும் ஃபேவரேட்டான ரெசிபி சிக்கன் பிரியாணியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை கண்டிப்பாக கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா நிறையா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி பிரியாணி பண்ணுறதுக்காக நான் எடுத்து வச்சுருக்க பொருட்கள் இதெல்லாம். நான் இன்றைக்கி 3 கப் பிரியாணி பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான பூண்டு 1 கப்புக்கு நல்லா பெரிய பூண்டு இந்த சைஸில் இருந்துச்சுன்னா 4 பூண்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சைஸில் இருந்துச்சுன்னா 5 பூண்டு எடுத்துக்கோங்க. ஸோ அதான் இந்த பூண்டு. ஸோ நான் 3 கப்புக்கு கிட்டத்தட்ட 12 பூண்டு எடுத்திருக்கேன். 12 பல் பூண்டு. அதுக்கு பாதி இஞ்சி, அதுக்கு பாதி புதினா 1 கப்புக்கு ஒரு 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 ஸ்ட்ரிப்புன்னு கணக்கு வச்சுக்கோங்க. அதனால நான் 3 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஒரு கை கொத்தமல்லி, 1 கப்புக்கு 4 பச்சை மிளகான்ற கணக்குக்கு 12 பச்சை மிளகா வச்சுருக்கேன். ஷாலட்ஸ் வச்சு அரைக்கிறேன். ஷாலட்ஸ் வச்சு ஏன் அரைக்கிறோன்னா ஒரு மசால் ஒரு கொலகொலப்பு கொடுக்கும். ஆக்சுவலி சின்ன வெங்காயத்தை வச்சு தான் நான் அரைப்பேன். இந்த குவாரண்டைன் டைமில் சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக ஷாலட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இதை வச்சு இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். அதே மாதிரி அப்புறம் வெங்காயம் வதக்க போடுறதுக்கு மீடியம் சைஸ் வெங்காயம் இது அதனால் ஒரு வெங்காயம், அப்புறம் ரொம்ப குட்டி வெங்காயம் ஒன்று இது பண்ண போகிறேன். ஒரு தக்காளி. இப்போ இதெல்லாம் அப்படியே அரைச்சிட்டு வர போகிறேன். அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். எல்லாமே பச்சையாக தான் அரைக்க போகிறேன். இன்றைக்கி நான் இன்ஸ்டன்ட் பாட்டில் செய்ய போகிறேன். என்கிட்ட 3 லிட்டர் குக்கர் இருக்குது. அதில் 2 கப் பிரியாணி பண்ணலாம் குக்கர்னா. இதில் நான் 3 கப்ஸ் வரைக்கும் நான் பண்ணலாம். ஸோ நான் இதில் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நெய் ஆட் பண்ணுறேன். 2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணுறேன். எண்ணெய் கொஞ்சம் பரலாம் நல்லா ஊற்றுங்க பிரியாணிக்கு. இப்போ இந்த பாட்டம் பேன் கோட்டார் அளவுக்கு நான் எண்ணெயும் நெய்யும் பாதி பாதி ஊற்றுறேன். இப்போ எண்ணெய் சூடானோன்னா பெருஞ்சீரகம் 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தை போட்டிருக்கேன். நல்லா அது பொரியுது. அதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை, இப்போ வெங்காயத்தை போட்டு வதக்க போகிறேன். வெங்காயம் நல்லா வதங்கணும். பிரியாணிக்கு நல்லா லைக் கேரமலைஸ் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வதக்கணும். நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். அது நல்லா வதங்கின பிறகு வெங்காயத்தை நான் வதக்கியிருக்கேன். 5 to 7 மினிட்ஸ்க்கு மேலே 10 மினிட்ஸாகவே வதங்கியிருக்கும். ஸோ இப்போ கேரமலைஸ் ஸ்டேஜ், இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் நல்லா வதங்கின நல்லா ப்ரௌனாக கோல்டன் ப்ரௌனாக ஆன ஸ்டேஜில் இப்போ ஜிஞ்சர், கார்லிக், மல்லி, புதினா, சின்ன வெங்காயம், பச்சை மிளகா இதை அரைச்சதை ரொம்ப வலுவலுன்னு அரைக்கணும்னு கூட அவசியம் இல்லை. இதை வெங்காயத்துக்கு அப்புறம் போடுங்க. ஏன்னா எனக்கு எப்பயுமே கன்ஃபியூஸ் ஸ்டேஜில் இருப்பேன். வெங்காயத்துக்கு அப்புறம் தக்காளி போட்டுட்டு இதை போடணுமா என்னன்ட்டு. அதை வெங்காயத்துக்கு அப்புறம் இதை போட்டு வதக்கி. ஆனால் இது கொஞ்சம் அடி பிடிக்கும். ஏன்னா ஜிஞ்சர் கார்லிக் இருக்கிறனால கொஞ்சம் பக்கத்திலே இருந்து வதக்குங்க. நல்லா அந்த பச்சை வாசனை போனோட அடுத்து தக்காளியை நம்ம ஆட் பண்ணுவோம். ஒட்டுச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. லைக் உங்களுக்கு பச்சை வாடை போகிற வரைக்கும் வதங்கணும். இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டு நல்லா அந்த வதங்கி இருக்குது. இஞ்சி பூண்டு, மல்லி, புதினா, கொஞ்சம் எண்ணெய் கிளாஸி அந்த ஸ்டேஜ் நல்லா வதங்கி நான் கொஞ்சம் தண்ணியும் ஊற்றினேன். ஏன்னா அடி ஊற்றுச்சு தண்ணிலாம். அது நல்லா வதங்கின பிறகு இப்போ தக்காளி ஆட் பண்ணுறேன். தக்காளி ஆட் பண்ண ஸ்டேஜில் தக்காளி வதங்கும் போது ஸ்டேஜில் நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆச்சி பிரியாணி மசாலா எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன பிரியாணி மசாலானாலும் எடுத்துக்கலாம். அதை போடுறேன், ஆட் பண்ணுறேன். அப்புறம் நான் சொன்னேன் 1 கப் பிரியாணிக்கு இந்த 1 டீஸ்பூன் அந்த நான் அரைச்சி வச்ச பிரியாணி பொடி, அதை நான் 3 to 4 ஸ்பூன் இன்னைக்கு போட போகிறேன். 1 4 ஸ்பூன்ஸ் பிரியாணி பொடி இந்த ஸ்பூனில் 1 டீஸ்பூனில் போட்டிருக்கேன். 1 கப்புக்கு நம்ம ஏற்கனவே பச்சை மிளகா காரத்துக்கு போட்டிருக்கோம். தேவைப்பட்டால் நீங்கள் காரத்துக்கு சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. சில்லி பவுடர் போடுங்க. அப்புறம் இது வதங்கின பிறகு நம்ம தக்காளி போட்டு நல்லா மசால் வதங்கியிருக்கு. நீங்கள் பாருங்கள், நல்லா கொஞ்சம் எண்ணெயெல்லாம் தெளிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் சிக்கனை போட்டுருங்க. நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நல்லா இந்த சிக்கன் வதங்கட்டும். 3 கப்புக்கு ரொம்ப சிக்கன் கம்மி தான். இந்த குவாரண்டைன் டைமில் இருக்கிறதுனால சும்மா பேருக்கு தான் சிக்கன் பீசஸ் போடுறோம்.
இன்னொன்று வந்து நான் வந்து இது வந்து பிரியாணி வந்து எங்கள் அக்காட்டிருந்து தான் படிச்சுக்கிட்டேன். எங்கள் அக்கா சூப்பராக பிரியாணி போடுவாள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் எப்பயுமே ஃபீல் பண்ணுறது குக்கிங்கே வந்து இன்ஸ்டெட் ஆஃப் நம்ம வந்து ஒரு ரெசிபி கேட்குறோம், காதால் கேட்குறோம், வைக்கிறோன்றதோட அவங்க செய்கிறத பார்த்தோன்னா இன்னும் மச் பெட்டராக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அக்கா வீட்டுக்கு நான் போகும்போதெல்லாம் அவள் செய்கிறத பார்த்து தான் நான் லேர்ன் பண்ணேன். ஸோ அடுத்த ஸ்டேஜில் காட்டுறேன். இந்த சிக்கன் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு. நான் இன்னும் தண்ணி எதுவுமே ஊற்றலை, அதுவே லேசாக தண்ணி விட்டுக்கிட்டு இருக்கு. என்னையை பொறுத்தளவுக்கு பிரியாணி வந்து இந்த எதுக்களிக்குது இதெல்லாம் சொல்லுவாங்க. எதுக்களிக்குது அப்படிலாம் இருக்குதுன்னா நல்லா நீங்கள் வந்து அந்த மசாலா வதக்குறதுல தான் இருக்குது. வதக்குனாலே மோஸ்ட்டாக அந்த ஹாட் பர்ன் எதுவும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த ஸ்டேஜில் எப்போனாலும் நீங்கள் வந்து உப்பையும் இந்த 1 டீஸ்பூன் உப்பையும் போட்டு சிக்கனை வேக வைக்க சும்மா கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறேன் இன்ஸ்டன்ட் பாட்டில். நான் இப்போ நீங்கள் வந்து எல்லாமே செக் பண்ணிக்கோங்க, உப்பு காரம் எல்லாம். காரம் ஜாஸ்தியாக இருந்தால் நீங்கள் தேங்காய் பால் விட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், ஒரு ரிச் டேஸ்ட் இருக்கும். நான் தேங்காய் பால் விடலை, இன்ஸ்டன்ட் பாட்டில் வைக்க போகிறேன். சிக்கன் முங்குற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன், தேங்காய் பால் ஆட் பண்ணால் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 5 மினிட்ஸ் வைக்க போகிறேன். மஞ்சள் போட்டு சிக்ஸ் மினிட்ஸ் வைக்கிறேன். க்ளோஸ் பண்ணி சீலிங்கில் மறக்காமல் போட்டுருங்க. 6 மினிட்ஸ் கழிச்சு இன்ஸ்டன்ட் பாட்டை ஓப்பன் பண்ணியிருக்கோம். சிக்கன் நல்லா வெந்திருக்கு. இப்போ வந்து வெந்த பிறகு நம்ம வந்து ரைஸை போட போகிறோம். 3 கப்ஸ் ஆஃப் கிரேவி இருக்கும். இப்போ வந்து நான் 3 கப் ரைஸ்க்கு 3.25 கப். நான் வந்து முன்னாடி வந்து கல்யாணம் ஃபஸ்ட் டைம் சமைக்கும் போதெல்லாம் உண்மையிலே வந்து இந்த கிரேவியை மட்டும் இந்த கப்பு மெஷரிங் கப்பை வச்சு அளந்து தான் பிரியாணி போடுவேன். ஸோ இப்போ ஐபால் பண்ணியிருக்கேன். ஐபால் பண்ணதில் 3 கப்ஸ் இருக்குது. ஸோ நான் எக்ஸ்ட்ரா 1 கப் மட்டும் தான் தண்ணி ஊற்ற போகிறேன். நல்லா கழுவி தண்ணியெல்லாம் வடித்து வச்சுருக்கேன். இப்போ ரைஸ் போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரைஸ் வந்து தண்ணிக்குள்ளே முங்கியிருக்கு. இன்னொரு ஐபால் நான் என்ன பண்ணுறதுன்னா, கரெக்டாக ரைஸ் முங்கி லைக் ஒரு 1/2 inch to 1 inchஸ்க்கு தண்ணி இருந்துச்சுன்னா தண்ணி இஸ் குட் டு கோ நான் எடுத்துக்குவேன் பிரியாணிக்கு. இப்போ நான் தான் 1 கப் தண்ணியை ஊற்றுறேன். ஊற்றிட்டு இப்போ வந்து கரெக்டாக ரைஸ் கரெக்டாக முங்கி ஒரு 1/2 inchஸ்க்கு தண்ணி இருக்கும் பார்த்திங்கன்னா. இப்போ நான் இது வந்து இந்த அரிசிக்கு இன்னும் நம்ம உப்பு போடலை. ஸோ நான் இப்போ வந்து உப்பு ஆட் பண்ண போகிறேன். இந்த ரைஸ்க்கு நான் இந்த டீஸ்பூனில் 3 ஸ்பூன் போடுவேன். ஒரு கப் அரிசிக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு. 1 2 3 இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் போடுங்க. ஏன்னா பிரியாணி எந்த ஒரு வெரைட்டி ரைஸாக இருக்கட்டும், உப்பு தூக்கலாக இருந்தால் தான் அது வெந்து வரும்போது அது சரியாக இருக்கும். ஸோ இப்போ ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அது பார்த்தாலே லைக் உப்பு கரிச்சு இருக்கணும். அப்படின்னா தான் வந்து பிரியாணி வந்து வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். அடுத்து வந்து லைம் புளிரும். அது எதுக்குன்னா, ஸோ தட் பிரியாணி வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் ஸ்டிக் ஆகாமல் வரும். அதுக்காக இப்போ வந்து இன்ஸ்டன்ட் பாட்டை க்ளோஸ் பண்ணி சீலிங்கில் போட்டு 12 மினிட்ஸ் நான் வைக்கிறேன். இப்போ பிரியாணி குக் ஆகி நான் வந்து நேச்சுரல் ப்ரெஷர் ரிலீஸ் தான் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்திருக்கு. மல்லித்தலை தூவி கார்னிஷ் பண்ணிக்கோங்க. பிரியாணி வந்து சூடாக சாப்பிட்றதோட நல்லா ஆறி ஒரு 1 hour பிஃபோர் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து இன்னும் இப்போ லைட் எல்லோ ஷேடில் இருக்கிறது கொஞ்சம் கலர் அப்படியே கொஞ்சம் நேரம் கழித்து கலர் மாறும். நான் உங்களுக்கு காட்டுறேன் ப்ராடக்ட், பிரியாணியோட ஃபைனல் ப்ராடக்ட். ஸோ இதை ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருப்பேன், இது சொல்ல மறந்துருப்பேன், ஏதாவது ஒன்று உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கேளுங்க, நான் அதை சொல்கிறேன். தேங்க்யூ, பாய்.